الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله إلى الناس كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا وعاشروهن بالمعروف صدق الله العلي العظيم وقال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم استوصوا بالنساء خيرا صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் கொள்ள அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். இன்று திருமண வாழ்க்கை மிகுந்த சங்கடத்திற்கு உள்ளாயிருக்கிறது. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் சொர்க்கத்தை நிச்சயிக்கவில்லை. வீடுகளெல்லாம் நரகமாகிக் கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கை அதனுடைய உறவுகள் சீரழிந்து வருகிறது. அதனால் பிள்ளைகளுடைய நிலைப்பாடுகளும் அவர்களுடைய ஒழுக்க மேம்பாடுகளும் பழுதடைந்திருக்கிறது. இந்த குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை தோற்று போனதற்கு என்ன காரணம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. பிரதானமாக 2 விஷயத்தை நாம் குறிப்பிடலாம். ஒன்று, சகிப்புத்தன்மை இல்லை, அதனால் புரிந்துணர்வும் இல்லை. ஒரு மனிதனுக்கு சகிப்புத்தன்மை இருந்தால்தான் எதையும் சீர்தூக்கி பார்ப்பான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவார்கள். ஆத்திரத்தோடும் டென்ஷனோடும் அவன் எதை பார்த்தாலும் தவறாகவே புரியும். ஆகவே நம்மிடத்தில் கணவனிடத்திலையும் இல்லை, மனைவியிடத்திலையும் இல்லை சகிப்புத்தன்மையும் தொடர்ந்து வருகிற புரிதல். இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்களோடு வெற்றிகரமான வாழ்வை நடத்தியவர்கள். வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக திகழக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை இந்த உலகம் பின்பற்றினால் சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். அது சொர்க்கத்தையும் அது நிச்சயிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஹஜ்ரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கிட்டத்தட்ட என் மனைவியோடு நான் 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன். அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையில எங்களுக்கு மத்தியில் எந்த சச்சரவும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை, எந்த பிரச்சனையும் வரவில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் எப்படி என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள், நான் கோபமாக இருந்தால் என்னுடைய மனைவி மௌனமாகி விடுவாள், என் மனைவி கோபமாக இருந்தால் நான் மௌனமாகி விடுவேன் என்று சொன்னார். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். குன்ன லிபாசுல்லகும் பாந்தும் லிபாசுல்லகும், அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கணவன் மனைவியுடைய உறவை ஆடைக்கு ஒப்பிட்டு சொல்கிறான். குளிர்காலத்தில் அணிகிற ஆடை கதகதவென்று ஒரு வெப்பத்தை நமக்கு தருகிறது. சூடு காலத்தில் அணிகிற ஆடை அது குளிர்ச்சியையும் இதமான ஒரு தன்மையை நமக்கு தருகிறது என்றால் காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, வாழ்க்கையில யாருக்கும் கோபமே வராது என்பது அல்ல. கோபம் என்பது மனிதனுடைய இயல்பு. அது நபிக்கும் வரும், வலிமார்களுக்கும் வரும், எல்லோருக்கும் வரும். அப்படி வருகிற பொழுது அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஊமா நபியினுடைய வழிகாட்டுதல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷா நாயை பார்த்து, நீ என் மேல கோபமா இருக்கிறியா அல்லது என் மேல சந்தோஷமா இருக்கிறியா என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க.
எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்போ சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பிரச்சனை வருகிற பொழுது, ஏதாவது விஷயத்தை அழுத்தமாக திருத்தமாக சொல்லும் பொழுது சத்தியம் செய்வாய் இல்லையா? அப்படி சத்தியம் செய்கிற பொழுது ரப்பி முஹம்மதினுடைய ரப்பின் மீது ஆணையாகன்னு சொன்னீங்கன்னா நீ சந்தோஷமா இருக்கிறேன்னு அர்த்தம். ரப்பி இப்ராஹிம், என் பேரை சொல்லாம இப்ராஹிம் நபியுடைய பேரை சொல்லி இப்ராஹிம் நபியினுடைய ரப்பின் மீது ஆணையாகன்னு சொன்னா அப்ப எனக்கு உனக்கு அந்த நேரத்தில் எவ்வளவு கொஞ்சம் கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். சிரித்துக் கொண்டார்கள். அன்னை ஆயிஷா சொன்னார்கள், யார சொல்லலாம், நான் அந்த நேரத்திலையும் கூட உங்க பேரைத்தான் விட்டேனே தவிர உங்களை நான் விட்டதாக இல்லை என்று சொல்லுவார்கள். கோபம் வரும், வந்திருக்கிறது, அன்னை ஆயிஷாவுக்கு வந்திருக்கிறது. எப்படி நடந்து கொண்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமயம் ஆயிஷாவோடு இருக்கிற பொழுது இன்னொரு மனிதனுடைய வீட்டில் இருந்து ஒரு தட்டிலே பலகாரம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. ஆயிஷா நாய்க்கு கோபம், என் வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கு பலகாரம் கொடுக்க தெரியாதா, இந்த நேரத்தில் நீங்க தான் மார்க் வாங்கணுமா என்று கோபத்தில் தட்டி விட்டுட்டாங்க. அதை தட்டதில் அந்த தட்டும் சிதறி விட்டது, அதுல இருந்த பலகாரமும் சிந்தி விட்டது, தட்டு உடைந்து விட்டது. நாமளா இருந்தால் பலார் என்று கன்னத்திலே அறிந்திருப்போம். ஆனால் கணவன் மனைவியை அடிக்கக்கூடாது, மனைவியை அடிக்கக்கூடியவன் ஒரு கண்ணியமானவனே அல்ல என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, அந்த நேரத்தில் என்ன செய்தாங்க, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது என்பதை விளங்கிக் கொண்டு கீழே போய் கீழே கடந்த அந்த இனிப்பு பலகாரத்தை எல்லாம் தட்டில எடுத்து வைத்து விட்டு, இன்னைக்கு அம்மா கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இதிலே இருக்கிறது இல்லையா? ஒரு படிப்பினை இதிலே இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் சிறப்பான முறையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தான நடைமுறைகளை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்ந்தால் நாம் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். வழிமார்கள் அதிலே தங்களை அப்படியே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். செய்தனா இமாம் அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞான்மீக பாசறையில வந்து அமர்ந்த சீடர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள், ஞான உபதேசங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். மனைவிக்கு அது பிடிக்கல. பெரும்பாலான மனைவிமார்களுக்கு கணவன்மார்களுடைய அந்த துறை சார்ந்த ஞானம் இருப்பதில்லை, அதனால் அதில் ஈடுபாடும் இருப்பதில்லை. அதனால் அவர்களுக்கு பல சமயத்தில் வெறுப்பாகவும் ஆகிவிடுகிறது. இந்த மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே ஆன்மீகம் ஆன்மீகம், எப்பொழுது பார்த்தாலும் ஞான உபதேசம் தான் என்று இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தன் வேகத்தை, தன் வெறுப்பை, தன் அதிருப்தியை உள்ள சட்டி பானையெல்லாம் கீழே போட்டு உருட்டி உடைச்சாங்க. அதன் மூலமா வெளிப்படுத்தினாங்க. ஆனாலும் கூட பாடம் நிற்கல. சட்டி பானைகள்லாம் உருண்டு அது உடைக்கப்பட்டும் கூட சத்தங்கள் தெரிகிற பொழுதும் கூட அந்த ஆன்மீக பாடம் நிற்கல. பொறுத்து பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கதவை திறந்து சொம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்து சேது மேல ஊதிட்டாங்க. மாணவர்களுக்கு அதிர்ச்சி, இது என்ன குருவுடைய வீட்டில் இப்படியா என்று அவர்கள் அதிர்ச்சியோடு இருக்கும் பொழுது சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், சற்று முன் இடி இடித்தது, இப்பொழுது மழை பெய்திருக்கிறது, இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று. இது மாதிரி வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சோகமான, ஆத்திரத்தை தரக்கூடிய, கோபத்தை ஊட்டக்கூடிய சம்பவங்களையும் கூட அதை நாம் புரிகின்ற வகையில நாம் அதை நகைச்சுவை உணர்வோடு அதை நாம் புரிந்து கொண்டால், எடுத்துக்கொண்டால் இல்லறம் சந்தோஷமாக அமையும், சஞ்சலம் இருக்காது. சங்கைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு முதல் விஷயம் சகிப்புத்தன்மை, அதாவது புரிந்துணர்வு. இரண்டாவது, நாம் மனைவியை தேர்ந்தெடுக்கிற முறை. நாம் வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோமே தவிர அது தொல்லையாக இருக்கக்கூடாது என்பதை கவனம் செலுத்துவதே இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், உலகத்திலே மனைவிமார்கள், பெண்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள்? பணத்திற்காக தேர்வு செய்யப்படுகிறார்கள். துன்கோல் மர்ஹத்துல் அர்பஈன், 4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறார். பணத்திற்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறது, அவருடைய அழகிற்காக வேண்டியும் திருமணம் செய்யப்படுகிறது, அவருடைய குலம் கோத்திரத்திற்காக வேண்டியும் திருமணம் செய்யப்படுகிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஹதீஸிலே சொல்லுவார்கள், வெறுமனே பணத்திற்காக வேண்டி மட்டும் நீ அவளை தேர்ந்தெடுக்காதே, தேர்ந்தெடுத்தால் உன்னை மதிக்க மாட்டாள். அவரிடத்திலே பணம் என்ற திமிர் இருக்கும், அகங்காரம் இருக்கும். அழகு இருக்கிறது என்பதற்காக வேண்டி மட்டும் தேர்ந்தெடுக்காதே, அதனால் மிகப்பெரிய சங்கடத்திற்கு நீ ஆளாக வேண்டியது வரும். அதனால் பல இழிவுகளும், அதனால் பல ஒடுக்கக்கேடுகளும் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மட்டுமல்ல சகோதரர்களே, பல சந்தேகங்கள் உனக்கே வரும் இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, ஆக பணம் இருக்க வேண்டியதுதான், அதற்காக வேண்டி மட்டும் ஒரு பெண்ணை தேர்வு செய்யக்கூடாது.
அழகு இருக்கலாம், பார்க்கலாம். ஆனால் அழகுக்காக வேண்டி மட்டும் ஒரு பெண்ணை தேர்வு செய்யக்கூடாது. குலப்பெருமையை மட்டும் பார்க்காதே, அவள் உன்னை மதிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், உன்னுடைய மனைவி உன்னோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீன்தாரியான மார்க்க ஒழுக்கம் உள்ள தக்குவா உள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், வெற்றி பெற்றுக் கொள்கின்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அதை அளவுகோலாக கொள்ளவில்லை. நாம் எதை அளவுகோலாக கொண்டோம்? அதனால் இன்று நாம் அழுகையில நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. மார்க்க உணர்வு இருந்தால், புரிந்துணர்வு இருந்தால், இரையச்சம் இருந்தால், அந்த பெண்மணி எப்படி இருப்பாள், உங்களை எப்படி பார்ப்பாள், உங்களை எப்படி நடந்து கொள்வாள்? நீங்கள் பார்த்தால் உங்களை சந்தோஷப்படுத்துவாள். சாலிஹான பெண்மணிக்கு இலக்கணம் சொன்னார்கள். நீங்கள் பார்த்தால் உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள், உங்களை மகிழ்ச்சி ஊட்டுவார்கள். நீங்கள் இல்லை என்றால் உங்களது பொருளையும் பாதுகாப்பாள், கற்பையும் பாதுகாப்பாள். அவள்தான் நல்ல பெண்மணி என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, ஒரு தீன்தாரியான ஒரு பெண்மணி, இரையச்சமுள்ள ஒரு பெண்மணி மனைவியாக வாழ்ந்தால் அவள் எப்படி இருப்பாள்? அல்லாமா இஸ்மாயி அவர்கள் மொழி ஆராய்ச்சியில் ஈடுபட்ட மொழியியல் வல்லுநர். அவர் கிராமம் கிராமமாக சென்று சுத்தமான தூய அரபியை ஆய்வதற்காக சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தார். ஒரு வீடு, அங்கே கணவன் மனைவி ரெண்டு பேருமே வித்தியாசமா இருந்தாங்க. மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாள், ஆனால் கணவனோ நேர் மாற்றமாக, அதாவது இரவும் பகலை போல் அவர்கள் காட்சி தெரிந்தார். கருப்பாக இருப்பது மட்டுமல்ல, அவலட்சணமாகவும் அவர் இருந்தார். பற்களிலே மஞ்சள் கரை படிந்திருந்தது, உதடுகள் தடித்திருந்தது, கண்களிலே நீல நிறம் இருந்தது. ஆக மொத்த அவலட்சணத்தினுடைய உருவம் அவனிடத்திலே இருந்தது. நேர் மாற்றமாக அவருடைய மனைவி அழகு சுந்தரியாக இருந்தால் இவருக்கு ஆச்சரியம். அந்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பதை போல்தான் தெரிகிறது. அந்த ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி பெற்றதாகத்தான் தெரிகிறது. இவர் அந்த மனைவிடத்திலே சென்று, எப்படியம்மா நீ இவரோடு வாழ்கிறாய் என்று கேட்டார். எப்படி ஒத்து போகிறது என்று கேட்டார். அப்பொழுது மனைவி சொன்னாள், உஷ், சத்தம் போடாத, சத்தமா பேசாத. ஒருவேளை இந்த கேள்வியின் கணவருடைய காதலை விழுந்தால் அவருடைய கல்வி காயப்பட்டு விடும் இல்லையா? அதனால் என் கணவருடைய கல்வியை காயப்படுத்த விரும்பவில்லை. நான் வாழ்க்கையில என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை, அதற்கு தண்டனையாக எனக்கு அல்லாஹ் இப்படி ஒரு கணவனை கொடுத்திருக்கலாம் இல்லையா? அவர் எந்த நன்மையை செய்தாரோ தெரியவில்லை, அதற்கு பரிசாக அல்லாஹ் என்னை போல் ஒரு அழகிய மனைவியாக அவருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் எங்கள் இரண்டு பேருக்குமே சொர்க்கம் தான். எப்படி என்றால், நான் சபுரு செய்கிறேன், சபுரு செய்தால் அவர் சபுரு செய்யக்கூடியவரோடு அல்லாஹ்வே இருப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அவர் சுக்ரு செய்கிறார், என்னை போன்ற ஒரு மனைவி கிடைத்ததற்காக வேண்டி அவர் சுக்ரு செய்கிறார், எனவே அவருக்கும் சொர்க்கம் உண்டு என்று அந்த பெண்மணி சொன்னார்கள் என்பதல்ல, அந்த வாழ்க்கை எப்படி புரிந்து கொண்டார்கள், எப்படி திருப்திப்பட்டுக் கொண்டார்கள் என்றால், மார்க்க அறிவும் இருந்தது, தெளிவும் இருந்தது, இரையச்சமும் இருந்தது. எனவே அல்லாஹ்வுடைய கதுரை, அல்லாஹ்வுடைய விதியை புரிந்து கொள்கிற அந்த ஈமான் இருந்த காரணத்தினால் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது என்று சொன்னால், நீங்களும் நானும் தீன்தாரியான தக்குவா உள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் செய்திருந்தால் இப்படிப்பட்ட திருமண உறவுகளும் இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். சஞ்சலத்திற்கு அங்கு வேலை இல்லை. ஆக வெற்றி பெற்ற வாழ்க்கை, வெற்றி பெற்ற குடும்பம், அது சிறந்த குடும்பமாக அமைய வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆலோசனைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும், அதை கல்விலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். அத்தகைய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.